உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா? நிக்க முடியல, கால் வலி, ஒரே சோகமா இருக்கு, சோர்வா இருக்கு, அசதியா இருக்கு. ஆனால் அந்த அசதி ஏதோ உங்களுக்கு வருகிறதாக இல்ல, நீங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அது வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போகும்போது எல்லாரும் சுகமானாங்க, எல்லாரும் சுகமாயிட்டாங்க, எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் திருப்பி வந்தார். ஆண்டவருக்கு, ஆண்டவரே உனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அப்ப அவர் கேட்டாரா, 10 பேர் வந்தீங்களப்பா, 10 பேர் வந்தீங்க, நீ மட்டும் வந்திருக்கியே அப்படின்னு கேட்டாராம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நன்றி சொல்ற இருதயம் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார், காப்பாத்திக்கிட்டே இருக்கிறார். நீ கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடனாலும் சரி. இப்ப சூரியன் இருக்கு இல்லையா, காலையில கிழக்க உதிக்குதா? கிழக்கு நீங்க சொல்லி உதிக்குதா, நான் சொல்லி உதிக்குதா? அதுவா கிழக்குல உதிக்குது, மாலையில மேற்குல மறைஞ்சு போகுது. அது தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே காலையில் உதிப்பதும் மாலையில் மறைவதுமாக அது தொடர்ந்து அந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கு. அப்ப அதை நாம தான் என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த காலையில புதிய நாளை எனக்கு தந்தீரே, இந்த புதிய நாள் எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றியப்பா